பகல்லே பசுமாடு தெரியல ராத்திரி அந்த ஆளு உன்னை நான் சேராத போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதத்துல இருக்காரு. ஆனா இவரு என்னதான் என்ன செய்வாரோ தெரியல. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இவர் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரே என் மேல மோகத்துல இருக்காரு. பொண்டாடி போய் ஏத்துருவான். குரல்ல இருந்து இங்கதான் முட்டுறான், அங்க போய் நொட்ட போறான். மாதிரி பிஞ்சோட வேலைங்க அந்த கழுத யாரும் வந்து என்னடா முறைச்சு சாமிடுங்க சாமி அடா பாருங்க கொஞ்சம் கோத்தி நாய அந்த ஆளு கையில் வாங்கல, அந்த ஆளுட்டு வாங்கணும்னு தெரிஞ்சா உனக்கு பொண்ணு போட்டுருவோம். ஆறு அவனும் புருஷ முகத்தையும் ஏறி இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கெட்ட பேச்செல்லாம் பேசாங்க. சோறு வேணா சாப்பிட்டேன் நான் என்ன சொல்றேன், இந்த ஆளு மரியாதை கேள்வி கேப்பன்னு சொல்லு. யாரு உங்க மகாராஜாவை அவனு சொன்னா அடிச்சு இருந்தாலும் புருஷனை வாடா கடை நீங்க சொன்னாலும் என் முன்னால நான் ஒத்துக்கணும். பாரு இந்த ஆளுக்கு அறிவே இல்லடா. ஆத்து தண்ணி தான் வெள்ளத்துல போவோம், கிணறு தண்ணி கேணியில தான் இருக்கும். ஏங்க இங்க வாங்க, கிடையாது வெள்ளத்துல போக மாட்டேன். உங்க சொந்த காட்டு கிணறு தண்ணி தாகம் அதனால ஒழுங்கா நான் சொல்றபடி இருங்க. அந்த பூஜை முடியுமா முடியாதா? முடியாது. சார்ஜ் வேற சொல்லிட்டான், நெட் ஆஃப் பண்ணு. அது வரலையும் நம்ம மந்திரி கிட்ட கொஞ்ச நேரம் வெளியில தேங்க சொல்றீங்க. 15 நாள் பூஜை இருக்குது. மகாராஜ் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு ஒரு கட்டிங் வாங்கி கூடாது, நான் பூஜை முடிச்சிடறேன்.
நான் இதுக்கா 48 நாளா படாத அரும்பாடு பட்டு நான் பக்தியா காலை மாலை தவிர இன்னும் கூட உறக்கம் கிடையாது. சரியான முறையில நான் உணவு இருந்துட்டு கிடையாது. நீ வந்து கூப்பிடுற நேரத்துக்கு நான் போனா இந்த பூசை என்ன ஆகுறது? சாமின்னா ஒரு முறை 2 முறை, 3வது கும்பிடலாம். புருஷன்னா ஒரு முறை 2 முறை அவருக்கு உண்டான புத்திமதி சொல்லலாம். ஒன்னும் சொல் பேசி கேட்கணும். இதெல்லாம் சொந்த புத்தியில நான் நடந்துக்கணும். இது 2மே கிடையாது. ஆம்பளை புத்தியை காட்டியிருந்த பூஜை கலைச்சு பொம்பளை குணத்தை காட்டினாதான் ஆம்பளைங்க நீங்க திரும்புவீங்க. இதுக்கு மேல மரியாதை கிடையாது. என்ன பூஜை முடிவு இங்க இருக்கக்கூடாது. மரியாதையா போயிடு. ஏய், இதுக்கு மேல மரியாதை கிடையாதா? வெளியே தள்ளி கதவா யாருக்கியா எங்கயா வந்து எனக்கா யாருக்கு நத்தா காய அதிகமாகி விட்டதா? எங்கே ஒரு மனைவி என்று ஆசவாசத்தோடு ஓடி வந்து நான் கட்டி தழுவின பூஜை முடிய நாடு இருக்கும் மன்னவா அப்படி என்று சண்டாரி என்னை பிடித்து நெட்டித்தல்ல நான் ஓடி வாயப்படுகிற அதிகாரியில வந்து என் திருமாகப்பட்டது அதிகாரியில மோதி ஒரு சத்திரனுக்கு பிங்காயம் படலாம் முன்காயம் படலாமா? நான் ஒரு பாரத வீரனாச்சு, எனக்கு முன்காயம் பட்டுவிட்டது. படுபாவி நீ வரும்போதே தெரியும் துபா வரணும். ஆள் எப்படி வரும்போ நீ போய் பொம்பளை மண்டை ஐவதான் போய் என்ன பண்ண போற? ரத்தம் அதிகமா வருகிறது. நாட்டம் லட்சம் கொண்டு கொண்டாடிட்டு போனோம். உன்னால மண்டை ஒன்றும் கிடையாது. அதிகமா வருறியா? அதிகமா தான் தயிர் போடுமா? தயிர் போடுறியா? உன் மண்டைக்கு தயிர் போடணும். உன் கொண்டாடிக்கு இந்த பொதுவாக என்னை எப்பொழுது கணவன் வரவனுக்கு நிறுத்தி தள்ளினாலோ நீ இவளை என்ன செய்ய முடியுமா? அடிப்பட்டுமே என்னை பிடித்து நெட்டி தள்ள திட்டென்று தூணி என் சிவனின் நோக்கி அடிய ரத்த முடிவார் அழகப்படுத்த விஷயமோ அருமையா வீடு தேடி வந்தார்.
எப்பொழுது என்னை பங்கம் செய்தாலோ ஒரு சத்திரனுக்கு பின்காயம் படலாம் முன்காயம் படக்கூடாது. என்னை பங்கம் செய்து விட்டால் ஆகினால் 32 லட்சணத்தில் ஒரு அழகு எனக்கு குன்று விட்டது. இந்த ஜீரூபத்தோடு இவருடைய அரண்மனைக்கு வரமாட்டேன். இது சத்தியம்தான். நான் எங்க செல்கிறேன்? எனக்கு மனைவி மொத்தம் எத்தனை? 8 மனைவி. அது இவளை ஒண்ணு நீக்கினால் 7 மனைவி. சுபத்திரா இருக்கின்றார். எப்பொழுது மாமா வருவார் வருவார் என்று வழிகள் விழிவைத்துக் கொண்டிருக்கின்றார். உடனடியாக சுபத்திர எடுத்து சென்று என் ஆஷா பாஷத்தெல்லாம் அங்கே நான் காமிக்கிறேன்.